ஹலோ காய்ஸ். நேற்று நம்ம போட்டிருந்த நேற்றுல 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு ஷார்ட்டில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதே என்ன ஷார்ட்னு சொல்கிறேன். விராட் கோலி வந்து இந்த ஃபேப் ஃபோர் கம்பேரிசனுக்குள்ளலாம் வரமாட்டார், அவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி கிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதில் வந்து நான் வந்து ஓடிஐ ரன்ஸ் மட்டும் சொல்லியிருந்தேன். ஓடிஐயில் வந்து ரூட் வந்து 7800 ரன் அடிச்சிருக்காரு, விராட் கோலி வந்து 14800 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணால் எப்படி 3 ஃபார்மேட்டையும் சேர்த்து தானே நீங்கள் கணக்கு பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஓகே, அது வந்து வேலிடான ரீசன் தான், தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா டெஸ்ட்டில் வந்து ஜோ ரூட் வந்து பெட்டர் நம்பர்ஸ் வச்சுருக்காரு. ஏன்னா 14000 ரன் அடிச்சிருக்காரு. சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்து அவர் தான் மோஸ்ட் ரன் ஸ்கோர்டு டெஸ்ட்டில். சச்சின் வந்து 15000 சில்லற, இவர் 14000 இன்னும் 1500 ரன்னும் என்னமோ அடித்தா சச்சின் டெண்டுல்கர் ஓவர்டேக் பண்ணுவார் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருக்கார். ஆப்வியஸ்லி அந்த ரெக்கார்டை அவர் பீட் பண்ணுற வரைக்கும் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அவரை ரிட்டையர் பண்ண விட மாட்டாங்க. இப்படி ஒரு ப்ரீஷியஸான ரெக்கார்டை இங்கிலாந்துலேருந்து ஒருத்தர் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கப்போ அதை மிஸ் பண்ணுற அளவுக்குலாம் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து அவ்வளவு எப்படி சொல்கிறது, அவங்க அதை வந்து ஒரு ப்ரெஸ்டீஜாக பார்ப்பாங்க. சச்சினையெல்லாம் என்னென்னலாம் சொல்லி சச்சினை குறைச்சி மதிப்பிட முடியுமோ அதையெல்லாம் அவரோட ஹோல் கெரியர் டைமில் பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே எடுபடலை. தலைவர் வந்து இந்த ஒன் அண்ட் ஒன்லி கிரிக்கெட்டோட காட் அப்படின்னு சொல்கிற லெவலில் போய் இருக்காரா. அதனால ஏதாவது ஒரு பாயிண்டில் அவரை கீழே கொண்டு வர முடியும் அப்படின்னாலும் அந்த சான்ஸ் எப்படான்னு தான் காத்துட்ருப்பாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸு. அதனால அவர் அந்த 15000 ரன் அடித்து சச்சின் டெண்டுல்கர் கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஜோ ரூட்டை ரிட்டையர் பண்ண விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவர் அதை கிராஸ் பண்ண மாட்டார்னு எனக்கெலாம் ஏதோ ஒன்று உள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. சச்சினை வந்து அவர் பீட் பண்ண மாட்டாருங்கிறத விட அவர் பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. இப்போ வந்து ஓடிஐயில் வந்து விராட் கோலி சச்சினோட செஞ்சுரிஸை கிராஸ் பண்ணப்போ பெரிய வருத்தம் இல்லை. ஏன்னா விராட் கோலி நம்ம பையன், சச்சினுக்கு அப்புறம் நம்மளோட பெஸ்ட் பிளேயர் வந்து விராட் கோலி. ஸோ அதனால அவங்களுக்குள்ள அவர் பீட் பண்ணலாம், தப்பு இல்லை. அதுவும் வேற ஒரு நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலாந்துலேருந்து ஒரு ஆள் சச்சினோட ரெக்கார்டை பீட் பண்ணுறதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலைங்கிறத விட அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ஃபேப் ஃபோரில் ஏன் விராட் கோலி வரமாட்டார் அப்படின்னா, விராட் கோலி வந்து இப்போ சொன்ன மாதிரி டெஸ்ட்டில் வந்து ரூட் வந்து பெட்டர் ஸ்கோர் வச்சுருக்காரு, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் மொத்தமாக ஓடியில் இருக்கிறத விட அதுக்கப்புறம் இருக்க கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குல்ல. T20 வந்து ஜோ ரூட் வந்து மொத்தமே 890 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதாவது வெறும் 900 ரன் தான் T20 அவரோட கெரியர்லேயே அவர் அடிச்சிருக்காரு. இவர் விராட் கோலி வந்து T20 இன்டர்நேஷ்னல், அதாவது நேஷ்னல் டீமுக்கு வந்து 4000 ரன்னும், ஐபிஎல்லில் பார்த்தோம்னா 9000 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. ஸோ இப்போ ஏன் ஐபிஎல்லை கொண்டு வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டோட சேர்க்குறீங்க? ஐபிஎல் வந்து சும்மா ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் தானேன்னு ஈஸியாக சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஐபிஎல் வந்து ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் தான். ஆனாலும் ஐபிஎல் வந்து இருக்கிற T20 லீக்ஸில் ஃப்ரான்ச்சைஸ் லீகோட டாப் லீகு. ப்ளஸ் ஐபிஎல்காகவே இப்போ இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு, ஆஸ்திரேலியன் போர்டுலாம் ஐபிஎல் ஆரம்பித்தப்போ ஐபிஎல்லை வந்து பெருசாக எடுத்துக்கல. அவங்க வந்து அந்நேரத்தில் டோர்னமெண்ட்டு நடத்துவாங்க, பிளேயர்ஸ் அந்த பக்கம் ஐபிஎல் விளையாட போகக்கூடாது, டீமில் தான் இருக்கணும்லாம் கண்டிஷன் போட்ட பீரியட்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ ஐபிஎல் நடக்கிறப்போ அவங்களே சீனியர் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்தெந்த ஸ்டார் பிளேயர்ஸ் போகிறாங்களோ அப்போ நீங்கள் போய் விளையாடுங்க, ஐபிஎல் விளையாடுங்க, ஐபிஎல்லேருந்து கற்றுக்குங்க, என்ன ஐபிஎல்லேருந்து பணம் சம்பாதிங்க, பரவாயில்ல அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு இந்த 2 பெரிய போர்டுமே. ஏன்னா ஐசிசியில் வந்து 5 டீம்ஸ் பெரிய டீம்ஸு, இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 5 டீம் தான் மேஜர் டீம்ஸு. அந்த 5 டீம்லேயும் 3 போர்டு தான் ஐசிசிக்குள்ளே வாய்ஸ் இருக்க போர்டு. ஃபஸ்ட்டு இந்தியா, செகண்ட் ஆஸ்திரேலியா, தேர்டு வந்து இங்கிலாண்டோட கிரிக்கெட் போர்டு. இந்த 3 போர்டுமே ஐபிஎல்லை வந்து அவங்களோட வருமானத்துக்கும் அவங்க பிளேயர்ஸ் வருமானத்துக்கும் பெரிய ஒரு சிஸ்டமாக பார்க்கறனால அவங்க ஐபிஎல்லை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. ஸோ ஐபிஎல்லையும் கன்சிடர் பண்ணோம்னா ஜோ ரூட் வந்து ஐபிஎல்லில் விளாண்டதே இல்லை. ஒரே ஒரு இன்னிங்ஸாக விளாண்டுருக்காரு, 10 ரன் அடிச்சிருக்காரு. ஆனால் விராட் கோலி 9000 ரன் அடிச்சிருக்காரு. இதில் என்ன அப்படின்னா ரன்ஸ் மேட்டர் இல்லை, இந்த 9000 ரன் அடிக்கிறப்பையும் இத்தனை சீசனாக விளாண்டுருக்காருங்கிறது தான் அதில் அர்த்தம். அதாவது பிரேக்கே இல்லாமல் டெஸ்ட் விளாண்டுருக்காரு, ஓடிஐ விளாண்டுருக்காரு, T20 கிரிக்கெட் விளாண்டுருக்காரு, ஐபிஎல் விளாண்டுருக்காரு. அவர் கெரியர் ஆரம்பிச்சுலேருந்து பிரேக்கே எடுக்கலை. வேற நம்ம இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு 2 சீரீஸ் தோத்துட்டாங்கன்னா எனக்கு மென்டலி ப்ரெஷராக இருக்குது, எனக்கு மென்டல் ரெஸ்ட் வேணும்னு சொல்லி வெக்கேஷனில் போயிடுவாங்க. அதுதான் இங்கே இஷ்யூ.
அவங்களால வந்து விராட் கோலியோட ப்ரெஷரை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. அவராலையும் இல்லை, ஸ்டீவ் ஸ்மித்தாலையும் முடியாது. ஃபேப் ஃபோரில் நீங்கள் வேறு யார், பாபர் அசாம், கேன் வில்லியம்சன், நீங்கள் யாருனாலும் கொண்டு வந்து உள்ளே வைங்க. அந்த ஃபேப் ஃபோர் அப்படிங்கிறது விராட் கோலி கிடையாது. ஃபேப் ஃபோரில் யாருனாலும் வச்சுக்கோங்க. ஸ்டீவ் ஸ்மித்து, ஜோ ரூட்டு, கேன் வில்லியம்சன், பாபர் அசாம், இன்னும் வேறு யாரையாவது உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணணும்னா அவரையும் இப்போ ஹாரி ப்ரூக்கர் சொல்கிறாங்க. இன்னும் யார் யாரும் வேணுமோ எல்லாரையும் வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க யாருமே விராட் கோலியோட லீக்ல வர மாட்டாங்க. அவர் வந்து எல்லாரையும் விட ஒரு ஸ்டெப் மேலே. விராட் கோலியை வந்து பெட்டர் பண்ணுற ஒரே ஒரு ஆள்னா சச்சின் டெண்டுல்கர் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த கேமுக்கு அவரோட இம்பேக்ட், அவரோட இன்ஃப்ளூயன்ஸு, ப்ளஸ் அந்த டீமில் அவர் எடுத்துக்கிட்ட ப்ரெஷர், எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலாந்துக்கு விளாட்றதும் இந்தியாவுக்கு விளாட்றதுக்கும் ஒன்றும் கிடையாது. இங்கிலாந்து வந்து விளாட்றது இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப ப்ரெஷரே இல்லாதது. இப்போ நீங்கள் வந்து எனக்கு இந்த சீரீஸ் நான் விளாடலை, என்னால் எனக்கு ரெஸ்ட் வேணும்னா பென் ஸ்டோக்ஸ்லாம் ஒரு வருஷம் 6 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்குவார். அந்த மாதிரி இந்தியாவில் நீங்கள் சொல்ல முடியாது. சொன்னால் உங்களுக்கு நீங்கள் 6 மாதம் முடிஞ்சு வர்றப்போ உங்கள் டீமில் உங்கள் பிளேஸ் இருக்குமாங்கிறதே டவுட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க முடியாது, அந்த மாதிரி பிரேக்ஸ் எடுக்க முடியாது, எந்த காரணமும் சொல்ல முடியாது. நீங்கள் விளாண்டே ஆகணும். அதாவது போர்டு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதோ இல்லையோ, ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இங்கிலாந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு இப்போ வந்து ஆஷஸ் வந்து இங்கிலாந்து எத்தனை வருஷமாக ஜெயிக்கலைங்கிற ஒரு ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவங்க ஆஷஸ் ஜெயிக்கவே இல்லை நினைக்கிறேன். அதாவது ஆமாம், 4-5 சீரீஸ் என்னமோ ஜெயிக்காமலே தான் இருக்காங்க. ஆஸ்திரேலியா தான் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிருக்காங்க. இதே இது இந்தியாவுக்கு நடந்துச்சுன்னா இந்தியா இப்போ வந்து விராட் கோலிக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்களானே கேள்வி கேட்க முடியாது. இது வந்து ஃபேன் பேஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு. கிரிக்கெட் வந்து இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட் கிடையாது. இங்கிலாந்துக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ அது வந்து ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸு. இங்கே இந்தியாவுக்கு கிரிக்கெட் மட்டும்தான் ஸ்போர்ட்டே. கிரிக்கெட் தவிர மற்ற எல்லாமே மைனர் லீக்ஸ், மைனாரிட்டியில் தான் இருக்காங்க. ஒரு 100 ஃபேன்ஸ்னு எடுத்தோம்னா 95 பேர் வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் பார்க்குறவங்களில் 5 பேர் வேணால் வேறு எதாவது பார்க்கலாம். அது டெவலப் பண்ணுமாங்கிறது அதெல்லாம் வேறு டாக்ஸு. பட் ஆனால் இருக்கிற கரண்ட் ப்ரெசன்ட் சினாரியோவில் இதுதான் விஷயம். அந்த ப்ரெஷரில் விளையாடுறங்கிறதே பெரிய விஷயம். அந்த ப்ரெஷரில் 2 சீசன் 4 சீசன் இல்லை, கெரியர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 கூட இருக்கும், ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் விராட் கோலி டெபியூ பண்ணி. அத்தனை காலமாக அந்த ப்ரெஷரை ஷோல்டரில் வச்சுக்கிட்டு இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் நினச்சும் கூட பார்க்க முடியாது. ஜோ ரூட் வந்து டெஸ்ட்டில் பெட்டர் நம்பர் வச்சுக்கிட்டோம். டெஸ்ட்டில் மட்டும் வேணால் விராட் கோலியோட பெட்டர் பேட்ஸ்மேன் அவங்க சொல்லிக்கிட்டோம், அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் விராட் கோலி கூட கம்பேர் பண்ண முடியாது. விராட் கோலி வந்து த ஒன் அண்ட் ஒன்லி கிங். இந்த ஜென்ரேஷனில் பெஸ்ட் பேட்டர் அப்படின்னா அது விராட் கோலி தான். அதில் மாற்றமே கிடையாது. அவர் கூட கம்பேரிசனே கிடையாது. ஜோ ரூட் வந்து இப்போது எப்படி சொல்கிறது, ஓடிஐ ஃபார்மெட்டில் ஜோ ரூட்டோட ஒரு 10 பெட்டர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க இந்த ஜென்ரேஷனில். நேம் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மா, டேவிட் வார்னர்லாம் எல்லாரும் மறந்துட்டாங்க அதுக்குள்ளே. அப்புறம் கேன் வில்லியம்சன் ஜோ ரூட்டோட பெட்டராக இல்லாட்டியுமே ஜோ ரூட்டுக்கு ஈக்குவலான ஓடிய ரெக்கார்டு வச்சுருக்கவர். அந்த மாதிரி நம்ம இன்னும் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் பிளேயர்ஸை. அதே மாதிரி T20 ரூட்டோட கண்ட்ரிபியூஷன் வந்து ஆல்மோஸ்ட் 0ல் இருக்குது. கேன் வில்லியம்சன் வந்து T20 ரூட்டோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நேஷனல் டீமுக்கு பண்ணியிருக்காரு, ஐபிஎல்ல டைட்டிலே ஜெயிச்சிருக்காரு, ஆரஞ்ச் கேப் வின் பண்ண சீசன்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்டீவ் ஸ்மித் வந்து T20 பெருசாக ஆஸ்திரேலியாக்கா நம்பர் இல்லாட்டியும் பிக் பேஷில் இன்னும் நல்லா விளாண்டுருக்காரு. ஸோ அவங்க எல்லாரும் அந்த 3 ஃபார்மட்டுமே கன்சிடர் பண்ணி 3 ஃபார்மட்டுமே விளாண்டுட்டு இருந்த பிளேயர்ஸ். படிப்படியாக ஸ்மித்தும் வில்லியம்சனும் குறைச்சிக்கிட்டாலும் பட் ஒரு பீரியடில் அவங்க கெரியர் பீக்கில் இருந்தப்போ அதுவும் விளாண்டவங்க. ஜோ ரூட் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. அவருக்கு வந்து கெரியர் பீக்னு ஒன்று இருந்துச்சானே எனக்கு தெரியல. தொடர்ச்சியாக ஒரு ஃபார்மெட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபார்மெட்டில் மட்டுமே விளாண்டுருக்காரு. எப்படி ஜேம்ஸ் ஆண்டர்சனை ஒரு ஃபார்மேட்டுக்காக மட்டுமே அவரை வந்து அப்படியே அந்த ஒரு மோல்டுக்கே அவங்க கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஜோ ரூட்டை அவங்க டெஸ்ட்டுக்காகவே மோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, வச்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க டெஸ்ட்டில் அவங்க என்னன்னாலும் சொல்லி கொண்டாடிக்கிட்டோம். ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. எப்படி எங்களால் விராட் கோலியோட ஜோ ரூட் பெட்டர் பிளேயர்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? டெஸ்ட்லையா ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு வேணால் ஒத்துக்குவோம். ஆனால் விராட் கோலியோட டெஸ்ட்டில் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னா ஒத்துக்க முடியாது. விராட் கோலி இந்தியாவோட டெஸ்ட் மைண்ட் செட்டையே மாற்றின பிளேயர். மொத்தமாக ஒரு நேஷன், இவ்வளோ பெரிய நேஷனோட எப்படி டெஸ்ட்டை பார்க்குறாங்கிற மென்டாலிட்டியே மாற்றி
அடுத்த ஜென்ரேஷன் ஃபேன்ஸை டெஸ்ட் பார்க்க வச்சதுல விராட் கோலிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பங்கு உண்டு. அப்படிப்பட்ட பிளேயரை ஜோ ரூட் கூடலாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவர் த ஒன் அண்ட் ஒன்லி கிங் தான். அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். தேங்க்யூ.